السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 10வது வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாம் நமது வகுப்பிலே சூரத்துல் பக்ராவின் 196வது வசனம் சம்பந்தமான சில முக்கியமான குறிப்புகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் சென்ற வகுப்பிலே நாங்கள் சொன்னோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் பக்ராவிலே 8 வசனங்களில் ஹஜ் சம்பந்தமாக இடம்பெறக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய அந்த 8 வசனங்களில் தக்குவாவை பற்றி நேரடியாக 5 இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அது நேரடியாக தக்குவா என்ற வார்த்தையை ஒட்டி வந்த இடங்கள் தான் அது. அதை தவிர அதனோடு சம்பந்தப்பட்ட அதற்கு உதவியாக அமையக்கூடிய விதத்திலேயும் பல விடயங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 12 இடங்களில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே இந்த தக்குவா சம்பந்தமாக எங்களுக்கு வலியுறுத்துகிறார். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தக்குவாவை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் அவற்றை பற்றியும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அந்த அடிப்படையிலே தான் அது 12 இடங்களாக எங்களால் கூற முடியும். அல்லாஹ் தஆலா சில இடங்களில் திக்ரை, அவனை ஞாபகம் செய்யுமாறு எங்களுக்கு குறிப்பிடுகின்றான். அதே போல அந்த வசனங்கள் எல்லாம் பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். அதே போல இஸ்திக்ஃபார் செய்யுமாறு சொல்கிறான். அதே போல அதற்கு மாற்றமான தக்குவாவுக்கு மாற்றமான செயற்பாடுகளை விட்டு எங்களை தடுக்கின்றான். அதாவது பாவம் செய்வது, விவாதங்களில் ஈடுபடுவது, இது போன்ற பல்வேறு விதமான தக்குவாவோடு சம்பந்தப்பட்ட ஏனைய மேலதிகமான விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் பக்ராவிலே குறிப்பிடுகிறார். எனவே இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும் பொழுதும் தக்குவா என்பது பொதுவாக வணக்க வழிபாடுகளோடு மிக நெருக்கமான ஒரு தொடர்பை கொண்டிருப்பது ஒன்று, குறிப்பாக ஹஜ்ஜோடு மிக நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கிறது. எனவே ஒரு ஹாஜியை பொறுத்தவரையில் அவருடைய எல்லா கட்டங்களிலும் தக்குவாவோடு அவர் தனது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஹஜ்ஜின் போது தடை செய்யப்பட்ட காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. அதே நேரத்திலே பொதுவாக எல்லா நேரங்களிலும் தடை செய்யப்பட்ட காரியங்களிலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது. ஹஜ் பொதுவான நேரங்களில் தடை செய்யப்படாத சில விடயங்கள் ஹஜ்ஜின் போது தடை செய்யப்பட்டிருக்கின்றன, அவற்றிலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது. அப்படியல்லாமல் பொதுவான நேரங்களில் தடை செய்யப்பட்ட விடயங்களை ஹஜ்ஜின் போது இன்னும் அது கடுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக மாறுகிறது. அதேபோல் அல்லாஹ் தஆலா விதித்த அந்த எல்லைகளை நாங்கள் மீறக்கூடாது. எனவே நாங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது கூட எங்களுக்கு தக்குவா அவசியமானது என்பதை இது எங்களுக்கு உணர்த்துகிறது. சில மக்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் ஒரு வணக்கத்தை செய்ய ஆரம்பித்து விட்டால் அதற்கு பிறகு தக்குவாவை பற்றி பேச்சு கிடையாது, நாங்கள் செய்து கொண்டிருப்பது நல்ல காரியம், அதற்கு பின்னால் மேலும் என்ன தக்குவா வேண்டி கிடக்கின்றது என்பது போன்று சில மக்கள் சிந்திப்பார்கள். ஆனால் உண்மையிலே சில மக்கள் இஹ்ராமை அணிந்து கொண்டே ஹஜ்ஜுடைய காரியங்களை செய்து கொண்டு உம்ராவுடைய கடமையை செய்து கொண்டே அவர்கள் பல்வேறு விதமான உள்ளம் சம்பந்தப்பட்ட அல்லது உடல் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பல்வேறு தவறுகளில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சில பேரை தெரிந்து செய்கிறார்கள், சில பேரை அவர்களை தெரியாமலே, பாவம் என்று தெரியாமலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட செயற்பாடுகள், தற்பெருமை, முகஸ்துதி, நட்பெயருக்காக செய்தல், இன்னொரு நல்ல பெயர் கேட்க வேண்டும் என்பதற்காக செய்தல், தான் செய்யக்கூடிய செயற்பாடுகளை பார்த்து தற்பெருமை ஏற்படுதல், தான் செலவழித்த செலவுகள், அதே போல நான் பட்ட கஷ்டங்கள், இவற்றை பார்த்து தற்பெருமை கொள்ளுதல். நான் இவ்வளவு நிறைய அமல்கள் செய்திருக்கிறேன் என்று தற்பெருமை கொள்வது ஒரு மனிதனுடைய அமலை சில வேளை பாராட்டிவிடும். சிலர் மக்கள் ஹாஜிகளுக்கு அதிக சேவைகள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்று பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். இன்னும் சில அவர்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது, நிறைய உரைகளை நான் நிகழ்த்தி இருக்கிறேன், நிறைய எழுத்துக்களை இது சம்பந்தமாக எழுதியிருக்கிறேன், நிறைய செலவழித்திருக்கிறேன் இதற்காக வேண்டி என்று பலரும் பல விடயங்களை வைத்து தற்பெருமை கொள்வார்கள், பெருமை கொள்வார்கள், அல்லது முகஸ்துதிக்காக செய்வார்கள். இப்படி பல விடயங்களின் செய்து தனது அமல்களையும் செய்வார்கள், பாழாக்கி விடுவார்கள். அதே போல சிலர் தமது பார்வையை தாழ்த்திக் கொள்ள மாட்டார்கள், இன்னும் சிலர் தனது நாவை அடக்க மாட்டார்கள், இன்னும் சிலர் தனது உடல் உறுப்புகளால் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள், மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருப்பார்கள். இப்படி இருப்பதன் மூலமாக அவனுடைய தக்குவா இல்லாமல் அந்த ஹஜ் மாறிவிடுகிறது, தக்குவா இல்லாத ஹஜ்ஜாக அது மாறிவிடுகிறது. குறிப்பாக எங்களுக்கு தெரியும், ஹஜ் உம்ராவை பொறுத்தவரையில் மிகவும் சரணரிசலான
ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் குறிப்பிட்ட நாளைக்குள் அனைத்து விடயங்களையும் செய்து முடிக்க வேண்டிய ஒரு கடமை. இந்த நேரத்திலே சனநெரிசல்கள், சிக்கல்கள், இளைஞர்கள் தொந்தரவுகள் ஏற்படுவது என்பது ஒரு சகஜமான ஒரு சந்தர்ப்பம். இந்த நேரத்திலே நாங்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும்? என் மூலமாக யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சல்களும் வந்துவிடக்கூடாது என்பதை நாங்கள் உறுதியாக முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்கள் மூலமாக எனக்கு ஏதாவது இடைஞ்சல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதனை நான் முழு மனதோடு நான் அதனை மன்னித்து விடுவேன் என்ற முடிவை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தான் பிரச்சனைகள் வருகிறது. நாங்கள் இன்னொருவருக்கு இடைஞ்சல் செய்ய போனால் அவர் எங்களோடு சண்டைக்கு வருவார், அல்லது நாங்கள் இடைஞ்சல் செய்யாமல் எங்களுக்கு ஒருவர் இடைஞ்சல் செய்ய வந்தால் நாங்கள் அவரோடு சண்டைக்கு போவோம். இப்படி செய்வதன் மூலமாக என்ன செய்வோம்? இதற்கு அடுத்த வசனத்திலே வரக்கூடிய நீங்கள் விவாதங்களில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டாம் என்ற அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாங்கள் மாறு செய்ய வேண்டிய நேரம் நிலைமை ஏற்படும். இன்னும் சில மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜை உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் நீங்கள் பரிபூரணமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அதனை முழுமைப்படுத்துங்கள். அப்படி என்றால் அதற்கு விளக்கத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதனை சிறப்பான முறையே நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமான முறை என்ன? எவ்வளவு இலகுவாக, சுருக்கமாக, அரைகுறையாக இந்த வணக்கத்தை செய்ய முடியுமோ அப்படி செய்வது. சில மக்கள் அப்படித்தான் அரைகுறையாக தமது கடமையை முடித்து விடுவது, அவ்வளவுதான். கடமையை முடித்து விடுவது என்ற அடிப்படையில் மாத்திரம் அவருடைய அமல்கள் அமையும். என்றால் ஹஜ்ஜுடைய கடமை முடிந்தால் போதுமானது. அதன் மூலமாக ஏற்பட வேண்டிய பலாபலன்கள், நன்மைகள், நட்பலன்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் ஹஜ்ஜுக்காக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய ஆக உயர்ந்த பட்ச நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அவர்களிடத்தில் இருக்க மாட்டார். மாற்றமாக எப்படியாவது கடமையை முடிந்து விட்டால் போதுமானது, எனக்கு ஹாஜி என்ற பெயர் வந்து விட்டால் போதுமானது, வந்த பயணத்தை முடித்துவிட்டு சென்றால் போதுமானது. சிலர் நான் தான் இறுதியாக ஹஜ்ஜுக்கு வந்து ஆரம்பமாக நான் தான் வெளியேறி சென்றேன், வீட்டை முதலாவது நான் தான் அடைந்தேன் என்று பெருமை பெற்றுக் கொள்வார்கள். குறிப்பாக அந்த 12வது நாள் அசர் தொழுகைக்கே எனது வீட்டுக்கு சென்று விட்டேன் என்று பெருமை பெற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள். சில இங்கு வாழக்கூடியவர்கள், உதாரணமாக சவுதி அரேபியாவிலே வாழக்கூடியவர்கள், இறுதியாக அவர்தான் ஹஜ்ஜுக்கு சென்றவராக கருதப்படக்கூடிய அளவுக்கு மிக தாமதமாக செல்லுவார். அதாவது கடமைகள் மாத்திரம், எதை செய்யாவிட்டால் ஹஜ்ஜு கூடாது அதை மாத்திரம் செய்வது, மற்றவற்றை செய்வது கிடையாது. வாஜிபாக இருந்தாலும் கூட செய்யாமல் விதியாக்களை கொடுத்துவிட்டு எப்படியாவது மிக அறகுறையாக ஹஜ்ஜை செய்து உம்ராவை செய்து முடித்துவிட்டு தனது கடமை முடிந்தது என்று இருப்பவர்கள். இப்படியாக அமல்களை நாங்கள் செய்யக்கூடாது. மாற்றமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செய்து காட்டினார்களோ அவ்வாறு செய்ய வேண்டும். எப்படி நபி அவர்கள் ஒரு விடயத்தை எப்படி செய்தார்கள், எந்த நேரத்தில் செய்தார்கள், எவ்வளவு நேரம் எடுத்து செய்தார்கள் என்று எங்களால் பார்த்து அதன்படி செய்ய முடியுமானால் அப்படித்தான் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இடையிலே ஏதாவது பிரச்சனைகள், சிக்கல்கள் வந்தால் அவற்றுக்காக சலுகைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த நேரத்தில் சலுகையை நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்வதும் தவறு. சலுகை உள்ள இடத்திலே மாத்திரம் எடுத்துக்கொண்டால் போதுமானது. மாற்றமாக நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். எப்படி நாங்கள் ஃபத்வா கேட்க வேண்டும்? நபியவர்கள் எப்படி செய்தார்கள், நபியவர்கள் எப்படி செய்தார்கள் என்று நான் கேட்க வேண்டுமே தவிர நபியவர்கள் எப்படி சலுகைகளுக்காக ஃபத்வா வழங்கினார்கள் என்று மாத்திரம் நாங்கள் படிக்கக்கூடாது. மாற்றமாக எப்படி அவர்கள் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் நிறைய சஹாபாக்களுக்கு சலுகைகளை வழங்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய தேவைகளை கேட்க. எனவே அவற்றை நாங்கள் தேடிச் செல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் எப்படி செய்தார்களோ அப்படித்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அதனைத்தான் நாங்கள் டாக்கெட் பண்ணி முயற்சிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இடையிலே எங்களுக்கு தடைகள் வந்து நாங்கள் சலுகைகளை பயன்படுத்திக் கொண்டால் அல்லாஹ் தஆலா முழுமையான கூலியை தர போதுமானவன். அல்லாஹ் தஆலா முழுமையான கூலியை தருவதற்கு போதுமானவன். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நாங்கள் சிறப்பான முறையிலே நாங்கள் அந்த வணக்கத்தை செய்து முழுமையான நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம், வலா தஹ்லிகு ரூஸக்கும், நீங்கள் உங்களுடைய தலைமுடிகளை நீங்கள் வலித்துக் கொள்ள வேண்டாம். அப்படி என்றால் குர்பானி கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் வலித்துக் கொள்ள வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் குர்பானி கொடுத்துவிட்டு உங்களுடைய தலைமுடிகளை வலித்து சிரைத்து நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய இஹ்ராமிலே இருந்து வெளிவாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே நாங்கள் ஹஜ் உம்ரா கடமையை நாங்கள் முடிப்பதற்கான ஒரு முக்கியமான அந்த இஹ்ராமிலே இருந்து வெளிவருவது, உம்ராவை பொறுத்தவரையிலே
உம்ராவை முடித்துக் கொள்வது, அல்லது ஹஜ்ஜை பொறுத்தவரையில் முதலாவது தஹல்லுல் என்று சொல்வார்கள், இஹ்ராமில் இருந்து வெளியாகக்கூடிய முதலாவது நாள், முதலாவது முறை. அந்த நேரங்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தலைமுடியை வலித்துக் கொண்டு வெளிவருவது. இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா வலா தஹலிகு, நீங்கள் ஹல்கை பற்றி பேசுகிறான். அதாவது தலைமுடியை மலிப்பது, சிரைப்பது, முழுமையாக சேவ் செய்வது பற்றி தான் பேசுகிறான். கட்டாயம் சேவ் செய்ய வேண்டுமா என்று கேட்டால் இல்லை. நாங்கள் முடியை குறைத்துக் கொண்டாலும் போதுமானது, முடியை கத்தரியால் கத்தரித்துக் கொண்டாலும் போதுமானது. ஆனால் அல்லாஹ் தஆலா இங்கு சேவ் செய்வதை பற்றி தான் சொல்கிறார். அப்படி என்றால் இது எங்களுக்கு எதை சொல்கிறது? அவ்வாறு முழுமையாக மலித்துக் கொள்வது அல்லது சிரைத்துக் கொள்வது, சேவ் செய்வதுதான் சிறந்தது என்பதனால் தான் அல்லாஹ் தஆலா அதனை சொல்லியிருக்கிறார் என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தலைமுடியை முழுமையாக மலித்துக் கொள்ளக்கூடியவர்களுக்குத்தான் 3 முறை துஆ செய்திருக்கிறார்கள், யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று. அதுக்கு பின்னால் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அப்படி என்றால் யா ரசூலுல்லாஹ் கத்தரித்துக் கொண்டவர்களுக்கு என்ன நிலைமை, குறைத்துக் கொண்டவர்களுக்கு என்ன நிலைமை என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கும் யா அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பாயாக என்று 1 முறை மாத்திரம் துஆ செய்திருக்கிறார்கள். அப்ப எனவே இந்த விளக்கத்தின் அடிப்படையிலே முடியை முழுமையாக மலித்துக் கொள்வது, சிரைத்துக் கொள்வதுதான் சிறந்தது என்பதை நாங்கள் குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் சில மக்கள் என்ன செய்வார்கள்? இதனையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். அதாவது அவருடைய நோக்கம் என்ன? எப்படியாவது கடமையை முடித்து விட வேண்டும் தானே. ஒரு 2-3 முடிகளை கட் பண்ணி அவர்கள் முடித்துக் கொள்வார்கள். அல்லது வெறுமனே கத்தரியால் குறைத்துக் கொள்வதன் மூலமாக மாத்திரம் அவர்கள் அந்த கடமையை செய்துவிட்டு நிறுத்திக் கொள்வார்கள். ஆனால் சிறப்பானதை தேடி செல்ல மாட்டார்கள். சிலர்கள் உண்மையிலே முடியை மலிப்பதன் மூலமாக, சிரைப்பதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சிலர் கூடுதலாக பணம் கேட்கிறார்கள் மலிப்பதற்கு என்பதனால் விலகிக் கொள்கிறார்கள் அதிலிருந்து. இன்னும் சிலர் தலைமுடியை மலித்தால் அழகாக இருக்காது என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இதுவெல்லாம் தக்வாவுக்கு மாற்றமானது, நன்மையை எங்களுக்கு குறைக்கக்கூடியது. இவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து நாங்கள் வந்திருக்கிறோம். இது ஒரு 5 ரியால் 10 ரியாலுக்காக வேண்டி இதிலிருந்து நாங்கள் பின்வாங்குவது, அல்லது இது எங்களுடைய அழகுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று பின்வாங்குவது என்பது மிக மிக துரதிஷ்டவசமான ஒரு நிலைமை என்பதிலே எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு நாங்கள் இஹ்ராமின் போது தடை செய்யப்பட்ட ஏதாவது காரியங்களை நாங்கள் சில தகுந்த காரணங்களுக்காக செய்துவிட்டால் அதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த பரிகார முறையை பாருங்கள். நீங்கள் முதலாவது நோன்பு நோருங்கள், 2வது சதகா கொடுங்கள், அல்லது நோன்பு நோக்க முடியாவிட்டால் நோன்பு அல்லது சதகா அல்லது ஒரு பிராணியை பலியிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படி என்றால் மிக இலகுவானதிலே இருந்து சிரமமானதுக்கு அல்லாஹ் தஆலா சென்றிருக்கிறார். நோன்பு பிடிப்பது என்பது மிக இலகுவான விடயம். அதற்கு அடுத்ததாக சதகா கொடுப்பது, அதற்கு அடுத்ததாக பலியிடுவது, குர்பானை கொடுப்பது என்று சொல்லி சென்றிருக்கிறார். அப்ப இது அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா இலகுவான இதிலிருந்து சிரமமானதற்கு சென்றிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லும் பொழுது, அறிவுறுத்தும் பொழுது என்ன சொன்னார்கள்? ஒரு ஆட்டை எடுத்து பலியிடுங்கள், அல்லது 6 ஏழைகளுக்கு உணவறியுங்கள், அல்லது 3 நாட்கள் நோன்பு நோருங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்ப இங்கு என்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்ன ஓடர் என்ன? சிறப்பு எது சிறப்போ அதிலே இருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். குர்ஆன் எது இலகுவானதோ அதிலே இருந்து ஆரம்பித்திருக்கிறது. எனவே நாங்கள் அதிகமான நன்மை வேண்டும் என்றால் சிறப்பானதை செய்ய வேண்டும், இலகுவானதை செய்ய வேண்டும் என்றால் குர்ஆன் சொன்ன அடிப்படையிலே நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜுடைய காரியங்களில் நாங்கள் எங்களுக்கு மிக இலகுவான சட்டங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். எங்களுக்கு இவ்வளவு இலகுவாக்க முடியும் அவ்வளவு இலகுவாக்கி இருக்கிறார். அதனால்தான் உங்களால் இயன்ற குர்பானிகளை நீங்கள் கொடுங்கள். தமத்து செய்தவர்கள், தமத்து முறையில் அல்லது கிரான் முறையில் செய்தவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு இலகுவான முடியுமானதை நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இலகுபடுத்தி தந்திருக்கிறார். அதே போல அதுவும் உங்களால் முடியாவிட்டால் நீங்கள் 3 நாட்கள் நோன்பு பிடித்து, ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் 3 நாட்களும், வீடுகளுக்கு சென்றதன் பின்னால் 7 நாட்களும் நோன்பு நோருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். 10 நாட்களையும் ஒரே அடியாக மக்காவிலே நீங்கள் நோக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அதே போல அந்த 10 நாட்களையும் தொடர்ந்து நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லவில்லை. அதில் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா விருப்பத்தை தந்திருக்கிறார். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் பல இலகுவான சட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலே எங்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
எனவே இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சிரமப்படுத்த வேண்டும் என்பதற்காக தரவில்லை. மாற்றமாக எவ்வளவு இலகுவாக்க முடியுமோ அவ்வளவு இலகுவாக்கி எங்களுடைய நன்மைக்காக வேண்டிதான் பல விடயங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்யுமாறு இங்கு வழிகாட்டியிருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை, நாங்கள் உம்ராவுடைய கடமைகளை அதிக நன்மைகளை எதிர்பார்த்து தக்வாவோடு நாங்கள் செய்வதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.